ஹலோ கைஸ், நம்ம டாபிக் டிபிஎம்எஸ், அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ் சிஸ்டம். ஓகேங்களா, அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம்எஸ்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர். அந்த இது என்னென்ன நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கொடுக்கு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனிபுலேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். அதாவது நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். டேட்டாபேஸ் மேனேஜர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் டேட்டாபேஸ். நம்ம டேட்டாபேஸ்க்கும் யூசருக்கும் வந்து இன்டர்ஃபேஸ் கொடுக்குது. நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டிஜிட்டலாக நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம டிபிஎம்எஸ் கொடுக்க சொல்லலாம். ஓகேங்களா, இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளிங் யூசர்ஸ் டு ஸ்டோர், ரிட்ரைவ் அண்ட் அப்டேட் டெலிட் த எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூரிட்டி டேட்டா. வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டிபிஎம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆஸ் வெல் வந்து அதை டெலிட் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும். வாட் எவர் இட் இஸ் நம்ம என்ன வேணால் பண்ண முடியாது டேட்டாவை சொல்கிறோம். ஓகேங்களா, அதான் பேசிக்காக டிபிஎம்எஸ். ஓகேங்களா, சரி, இந்த டிபிஎம்எஸ்ல அப்படி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ். டிபிஎம்எஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் டு டிஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். அதாவது டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா ஸ்டூடெண்டோட நேமு, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு நம்பரு, ப்ளஸ் அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன கிளாஸ், என்ன செக்ஷனு, அது மாதிரி சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும்போதுன்னா நம்ம டிஃபைன் பண்ண என்ன டேட்டான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் டேபிள்ஸ். ஸோ நம்ம டேட்டாவை வந்து டேபிளாக ஸ்டோர் பண்ணும்போது அது ரொம்ப எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம நிறைய டீட்டெயில் வந்து கொஞ்சம் இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாபேஸ் நம்ம எல்லாமே டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் என்ன சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். என்ன டைப் ஆஃப் டேட்டா சொல்லிட்டு. ஓகேங்களா, டெக்ஸ்ட்டா, வீடியோவா, இல்லை ஆடியோவா சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டூடெண்ட் நேமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் குரூப் இதெல்லாம் தனியாக இருக்கும்போது பர்சனல் டீட்டெயில்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அகாடமிக் டீட்டெயில்ஸ் தனியாக இருக்கும்போது ரெண்டு வந்து நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஓகே, அகாடமிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் இது மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அதை கம்பைன் பண்ணி நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்களா, ஸோ அப்படி கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்சிங் கன்ஸ்டன்ட் டு என்ஷோர் த டேட்டா இன்டெகிரிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. அதாவது அந்த டிபிஎம்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. கட்டுப்பாடுகள் வந்து அந்த டேட்டா இன்டெகிரிட்டியாக இருக்குது. டேட்டா வந்து ஒரு நேர்மைத்தன்மையாக உண்மைத்தன்மையாக இருக்குது. அது குறிப்பிட்ட நம்ம தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உண்மையானதாக தான் இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்களா, அதனால். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டேட்டா மேனிபுலேஷன். ஸோ மேனிபுலேஷன் ஒன்றுமே இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ டிபிஎம்எஸ் ப்ரொவைட் டூல்ஸ், கமாண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து டேட்டாபேஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூல்ஸ் கொடுக்குது. என்னென்ன டூல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் டேட்டா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் இருக்க டேட்டா கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு பவர் கொடுக்குது. ஓகேங்களா, அந்த பவர் சிஸ்டம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணோம்னா இன்சர்ட்டிங் நியூ ரெக்கார்ட், நம்ம ஒரு புது ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு, அதை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரெக்கார்டை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த சேஞ்ச் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து டெலிட்டிங் ரெக்கார்ட்ஸ், ஆல்ரெடி இருக்க டேட்டா நம்ம டெலிட் பண்ணோம்னா டெலிட் பண்ண முடியும். அப்புறம் வந்து குவரிங் டேட்டா யூசிங் ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ், அது எஸ்கியூஎல் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குவாரிஸ் விச் மீன்ஸ் நம்ம வந்து அதுக்கிட்ட கேட்டு வாங்க முடியும்னா ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி. அப்புறம் வேணால் குவாரி லாங்குவேஜ் சப்போர்ட் பை த சிஸ்டம், அந்த குவாரி லாங்குவேஜ் வந்து சிஸ்டம் தான் சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்கிறாங்க மெயின் முக்கியமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ரிட்ரைவல். ஸோ டேட்டா ரிட்ரைவல் பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ்க்கு ஒரு பவர் கொடுக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் வந்து யூசிங் குவாரி லாங்குவேஜ், நம்ம எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா அந்த குவாரி லாங்குவேஜ் நம்ம டேட்டா வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் யூசருக்கான ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியா போட்டு நீங்கள் இந்த ஃபில்டர் இருக்க மட்டும் தான், ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் பியில் இருக்க பசங்க மட்டும் காட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம வாங்குறது. ஓகேங்களா, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா நம்ம கொடுத்து அதை பண்ணுறது. ஓகேங்களா, டேட்டா அதை ஃபில்டர் பண்ணுறது, அப்புறம் சார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் A to Z to A நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிக மார்க் எடுக்கிறவங்க கம்மி மார்க் எடுக்கிறவங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்பறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி டேட்டா யூசிங் நம்ம சம் ஆவரேஜ் கவுண்ட் குரூப். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு பண்ணலாம் அந்த டேட்டா வச்சு. ஓகேங்களா, நம்ம சம் டோட்டல் பண்ணலாம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், இல்லை கவுண்ட் எத்தனை கவுண்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம குரூப் வைஸும் பிரிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டேட்டா ரிட்ரைவல் வந்து நமக்கு எவ்வளோ விஷயம் நம்ம அனலிசிஸ் அது கூட சேர்ந்தே வந்துடும் ரிட்ரைவல் கூட. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்கரன்சி கண்ட்ரோல். ஸோ கான்கரன்சி கண்ட்ரோல் ஒன்றுமே இல்லை, ஒரே டேபிள் வந்து மல்டிபிள் யூசர் மல்டிபிள் டேட்டா ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு இன்டரப்ஷன் இல்லாமல். ஓகேங்களா, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்கரன்சி கண்ட்ரோல் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டிபிஎம்எஸ் என்ஷூர் த மல்டிபிள் யூசர் கேன் ஆக்சஸ் மாடிஃபை டேட்டாபேஸ் கான்கரன்சி வித்தவுட் இன்டர்ஃபியரிங் வித் ஈச் அதர். ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வேலையை வந்து அவங்க அந்த டேட்டாபேஸில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக. ஸோ அச்சீவ் த்ரூ டெக்னிக்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க, சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சச் அஸ் லாக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுறேன், இன்னொருத்தங்க அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது, லாக் ஆகிருக்கும். பட் அவங்க வந்து வேற ஒரு ஃபைல் யூஸ் பண்ணலாம், அதே ஹோல்டரில் இருக்க வேறு ஃபைல் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி சச்சஸ் லாக்கிங்கு, மல்டி வெர்ஷனு, அது வேறு வெர்ஷன் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்கரன்சி கண்ட்ரோல், அப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐசோலேஷன் லெவல்ஸ். ஓகேங்களா, அதெல்லாம் ஒரு டெக்னிக்ஸ் எப்படி இந்த கான்கரன்சி லெவல் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டேட்டா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து நம்ம செக்யூராக பார்த்துக்குது. ஓகேங்களா, ஸோ டிபிஎம்எஸ் வந்து நம்ம செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் அவங்க தானே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, அந்த ஆத்தன்டிகேஷன் தான் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் வரும். ஓகேங்களா, யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் நமக்கு நம்ம ஓப்பன் ஆகும், போர்ட்டில் ஓப்பன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்புறம் என்கிரிப்ஷன் நம்ம குரூப் டேட்டா என்கிரிப்ட் பண்ணி தான் உள்ள இருக்கணும். ஓகேங்களா, யாரும் வந்து ஈஸியாக பார்த்துட முடியாது, டிகிரிப்ட் பண்ணி தான் பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஆடிங் ப்ராடக்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம ஆடிட்டிங் இந்த ப்ராடக்ட் சென்சிட்டிவ் நம்ம வந்து ஆடிட் பண்ணோம் அடிக்கடி ஓகேங்களா. அதாவது எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுருக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஸ்டாக்ஸ் யாரும் எடுக்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மாடிஃபை பண்ணக்கூடாது, யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துன்னா டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ டேட்டா இன்டெகிரிட்டினா டேட்டாவுடைய நேர்மைத்தன்மை, ஒரு நம்பகத்தன்மை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ டிபிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா இன்டெகிரிட்டி கொடுக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு கட்டுப்பாட்டில் விதிக்கிறதுனால எல்லா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் அதை ஆக்சஸ் பண்ணுறதுனால அது ஒரு டேட்டா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பளுக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சச்சஸ் பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு அந்த இன்டெகிரிட்டி கொடுக்குற ஒரு விஷயம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பிரைமரி கீனா அதாவது பிரைமரி கீயாக இருக்கும், அது வந்து அதை வச்சு தான் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சொல்லலாம் நம்ம பிரைமரி கீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு டேபிள் வந்து கீ வந்து ஃபாரின் கீ சொல்லுவாங்க. யூனிக் கீ கான்ஸ்டன்ட்னா இப்போ யூனிக் கீன்னு சொல்லுவாங்க அது ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் ஸ்கூலில் அந்த மாதிரி ரோல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கும், ரிப்பீட்டே ஆகாது ஓகேங்களா. ஸோ அந்த யூனிக் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ டேட்டா என்ட்ரி வந்துன்னா அந்த யூனிக் வச்சு பண்ணலாம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் கான்ஸ்டன்ட் அண்ட் செக் கான்ஸ்டன்ட் நம்ம செக் பண்ணுறதுக்காக சில நம்ம கரெக்டாக வச்சிருப்பாங்களா, செக் பாயிண்ட் வந்து வச்சிருப்பாங்களா. ஸோ அதை வச்சு பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் அண்ட் டேட்டாபேஸ் அக்யூரேட் கன்சிஸ்டன்ட் அண்ட் வேலிட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருந்தால் நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை அக்யூரேட்டாக இருக்கணும், கன்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்புறம் தான் வேலிடாக இருக்கணும். இருக்கும்போது டேட்டா இன்டெகிரிட்டி நம்பகத்தன்மையாக இருக்கும், அது உண்மையானதாக இருக்கும் சொல்கிறாங்க பேசிக் ஓகேங்களா. பேசிக்காக உண்மையாக இருக்கிறது டேட்டா சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கிற ஒரு மெயின் விஷயம் தான் இந்த பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ டேட்டா பேக்கப் ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பேசிக்காக நம்ம ஆஃபீஸில் ஸ்கூலில் ஆஃபீஸில் இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா டேட்டாவை நம்ம சிஸ்டமிக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வரில் பேக்கப் எடுத்து வழக்கம் இல்லைங்களா. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ டிபிஎம்எஸ் வந்து நமக்கு அலோ யூசர்ஸ் டு பெர்ஃபார்ம் பேக்கப்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் ப்ரொவைட் அகேன்ஸ்ட் டேட்டா லாஸ் தான் தவிர்த்துக்காக நம்ம சிஸ்டமில் வந்து டேட்டா வந்து நம்ம சர்வருக்கு பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட்வேர் ஃபெயிலியர், சாஃப்ட்வேர் எரர், அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்னா நம்ம அதை காப்பாற்றும் ஓகேங்களா. டேட்டா தான் பார்க்காம பத்திரமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அதாவது ப்ரொவைட் மெக்கானிசம் டு ரெக்கவரிங் டேட்டா. இன்கேஸ் எதனா போயிடுச்சுனாலும் கூட நமக்கு இதில் வந்து மெக்கானிசம் சொல்லுது நம்ம ஒரு டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் சொல்கிறது ஓகேங்களா. ஸோ கேஸ் ஆஃப் டேட்டா கரப்ஷன் ஆர் லாஸ், இன்கேஸ் அந்த கரப்ஷன் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்கேலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று விரிவாக்கம் பண்ணுறது. ஸோ டிபிஎம்எஸ் டிசைன் டு ஹேண்டில் லார்ஜ் வால்யூம் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது வந்து உருவாக்கப்படுது டிபிஎம்எஸ் சொல்கிறாங்க. சைஸ் ஆஃப் டேட்டாபேஸ் க்ரோஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா பொறுத்த அதிகமாக அதை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், காசு கொடுத்து ஹார்ட் டிஸ்க் வாங்கி இல்லை எஸ்எஸ்டி வாங்கி பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய் டேக்கிங் சச்சஸ் இண்டெக்ஸிங், குவாரி ஆப்டிமைசேஷன், டேட்டா போஸ்ட் பார்ஷனிங் பிரிக்கிறது ஓகேங்களா. டேட்டா பார்ஷனிங் டு என்ஷூர் ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து ஸ்கேலபிலிட்டி ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம் அது ஸ்டோர் பண்ண டேட்டா பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம எப்படி வந்து நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்கு, அப்புறம் குவாரி ஆப்டிமைசேஷனு, இன்னும் அதை வந்து கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம இன்னும் அதிகமான ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்புறம் டேட்டா பார்ஷனிங்னா நம்ம ஓரளவுக்கு பாதி பிரித்து இந்த டேட்டாக்கு பாதி இந்த டேட்டா சொல்லிட்டு நம்ம பார்ஷனிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஎம்எஸில் நமக்கு ஸ்கேலபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரோம்னு சொல்கிறாங்க பேசிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ரெப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டேட்டா ரெப்ளிகேஷன்னா நம்ம ஜஸ்ட்டு அதை திருப்பி இன்னொரு வெளியே கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ சம் அட்வான்ஸ்ட் டிபிஎம்எஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. அட்வான்ஸ்ட் டிபிஎம்எஸ் சப்போர்ட் டேட்டா அப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் மல்டிபிள் சர்வீஸ். அதாவது இந்த ஒரு டிபிஎம்ஸ் வந்து மற்ற எல்லா சர்வருக்கும் டேட்டா தரது அந்த மல்டிபிள் சர்வீஸுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதான் டேட்டா ரெப்ளிகேட் பண்ணுறது சொல்கிறாங்க. அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ் அவைலபிலிட்டி. இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த எல்லா டேட்டாவும் கிடைக்குது, இது அவைலபிலிட்டியாக இருக்குது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெயின் பிரான்ச் எடுத்துக்கிறோம், அப்புறம் சின்ன பிரான்ச் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. மெயின் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரான்ச்சுக்கு டேட்டா கொடுக்கணும், டேட்டா போகணும். அது பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் மூலம் கொடுக்குறாங்க, இந்த எம்ஐஎஸ் மூலம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வேன் ஓகேங்களா. ஸோ வைட் ஏரியா மூலம் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு போது அந்த பெரிய அட்வான்ஸ்டு இந்த டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இது கூட இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் அலோஸ் யூசர் டு ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் ஜியோகிராஃபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் லொக்கேஷன். இது மாதிரி நம்ம ஜியோகிராஃபிக்கில் ஒரு இடத்துல ஒரு இடம் வேறு இடம் மாறி இருக்குது, ஒரு இடத்துல நம்ம இடமே ஒரு இடம் மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்குது வச்சுக்கோங்களேன், சென்னையிலேருந்து மதுரை, திருச்சி. ஸோ இந்த மாதிரி உள்ள ஜியோகிராஃபிக்கலாக மாறினாலும் அந்த தான் டேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது சொல்கிறாங்க ஓகேங்க லொக்கேஷனில். ஸோ என்ஷூர் டேட்டா கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டி. என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலும் அந்த டேட்டா வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும், நம்ம செக் பண்ணிக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கா இல்லை ரிலையபிலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எம்ஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ண முடியும், ரெப்ளிகேஷனும் பண்ண முடியும். ரெப்ளிகேஷனாக அதை நுரடி அதே காப்பி பண்ணுற மாதிரி, காப்பி வேஸ்ட் பண்ணுற மாதிரி, டிஸ்ட்ரிபியூஷனை அது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி ஓகேங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லை அது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. ஸோ நம்ம டிபிஎம்எஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா வந்து நம்ம
கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ டேட்டா மேனிபுலேஷன் ஓகேங்களா, டேட்டா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் ஆகுது. அப்புறம் டேட்டா ரிட்ரைவல் பண்ணிக்கலாம். அப்புறம் கான்கரன்சி கண்ட்ரோல், நம்ம வந்து ஒரே டைமில் நிறைய பேர் எல்லா டேட்டா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி, இது எம்ஏ ஸ்டோர் பண்ணால் நம்ம செக்யூராக இருக்குது. டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா வந்து நம்பகத்தன்மையாக இருக்குது ஓகேங்களா, நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால. பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஓகேங்களா. ஸோ டேட்டா வந்து ஈஸியாக பேக்கப் பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்க, அந்த ஆபத்தான சுச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியும் ஓகேங்களா, டேட்டா இருந்துச்சுன்னா. அப்புறம் ஸ்கேலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா பேஸ் வந்து நம்ம எம்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி அதை இடத்தையே மாற்றிக்கும், இன்னும் பெருசாக்கிக்கும். இங்கே அதிகமாக ஸ்டோரேஜ் தேவைப்படனா அதிகமாக நம்ம ஹார்ட் டிஸ்க் போட்டால் நம்ம இன்னும் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, அது எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். டேட்டா ரெப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தேவைப்படுது. சில பெரியான டிஸ்ட்ரிபியூஷன் மேலே தான் தேவைப்படும். எல்லாருக்கும் வந்து அந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அவர் ப்ரீட் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். உங்கள் பாலா.